வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதாவது விஜயுடன் அதிமுக முன்னாள் அமைச்சர் அதிர்ச்சியில் இபிஎஸ் திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. கூட இருக்க பெல்லைக்கனும் ஆளில் கொடுத்து வைங்க. அப்போ தான் அரசியல் சார்ந்த காணொலிகளாம் நீங்கள் தினசரி உடனுக்குடன் தொடர்ந்து தெரிந்து கொள்ள முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். தற்பொழுது பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது தமிழகத்தில் அதிமுக, தவேக என. இந்த வகையில் தற்பொழுது பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களாக அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள் சமீப காலமாகவே, குறிப்பாக தேர்தலுக்கு முன்னாடியும் சரி, அதன் பிறகு அவர்களுடைய முடிவுகள் எப்படி இருக்கிறதுனா, நம்ம மாற்று கட்சியில் மாறிவிடலாம், கட்சி மாற்றும் படலத்தில் ஈடுபட்டு விடலாம், அப்படி இப்படின்னு பார்த்திங்கன்னா கட்சி ரீதியாக பார்த்திங்கன்னா அவங்க செயல்பட்டு கொண்டிருந்தார்கள். அந்த வகையில் தற்பொழுது மாற்று கட்சியில் இணைந்த முக்கிய புள்ளிகளாக இருக்கட்டும், தற்பொழுது விஜய் கட்சியில் இணைந்த செங்கோட்டையன், ஜேசிடி பிரபாகரன் போன்ற முக்கிய புள்ளிகளாக இருக்கட்டும், ஸோ தாவேக்கால பார்த்திங்கன்னா தொடர்ந்து இணைந்து கொண்டிருந்தார்கள் தாவேக்கா, திமுக போன்ற கட்சியில். அதனைத் தொடர்ந்து அதே போன்ற சூழல்களும் தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது என்னவென்றால், திருச்செந்தூரில் நேற்று விஜய் அவர்கள் அருகில் அமர்ந்து ஆர்பி உதயகுமாரும் விஸ்வரூப தரிசனத்தில் பங்கேற்றுள்ளதாக கூறப்படுகிறது. அதாவது அதிகாலை 4 மணிக்கு சண்முக விலாச மண்டபத்தில் ஆர்பி உதயகுமார், எக்ஸ்எம்எல்ஏ குமரகுரு உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் காத்திருந்தனர். அப்பொழுது அர்ச்சகர்கள் ஆர்பி உதயகுமாரை அழைத்து விஜய் அருகில் அமர வைத்துள்ளனர். தேர்தல் களத்தில் அதிமுக, தவேக எதிர் துருவங்களாக உள்ள நிலையில் இச்சம்பவம் பேசும் பொருளாகவும் மாறியுள்ளது. இதன் மூலமாக அதிமுக இடையிலான தவேக கூட்டணி மலரப்போகிறதா அப்படின்ற பேச்சுக்களும் இன்னொரு பக்கம் உருவாக தொடங்கியிருக்கிறது என்றே கூறலாம். இதனைத் தொடர்ந்து இன்னொரு பக்கமும் இந்த ஒரு தகவல் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அதாவது என்னவென்றால், தற்பொழுது அதிமுக, தவேக இடையே ரகசிய பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. தவேகவுக்கு குறிப்பிட்ட சீட்டு கிடைக்கும் என கூறப்படுகிற நிலையில் அதிமுக காய் நகர்த்தி வருவதாக கூறப்படுகிறது. பெரும்பான்மை கிடைக்கவில்லை எனில் தவேகவின் ஆதரவுடன் ஆட்சி அமைக்க அதிமுக திட்டமிட்டுள்ளதாம். தவேக தரப்பில் டிசிஎம் பதவி அல்லது அமைச்சரவையில் முக்கிய இலாக்காக்கள் கேட்கப்படலாம் எனவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. இதனால் பெரும்பான்மையில் தவேக பயணிப்பதாகவும் அந்த ஒரு இடத்தில் அதிமுகவும் நிரப்ப இருப்பதாகவும் கூறப்படுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதனை. மேலும் இந்த ஒரு தகவல் தற்பொழுது பெரும் விதத்தில் பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி உடனுக்குடன் தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மக்களே.